ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே. எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்குறீங்களா? காலையில் எங்கள் ஹஸ்பண்ட் போய் சங்கரா எறா எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ பாருங்கள், எல்லோரும் க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க. சங்கரா, அதுக்கப்புறம் எறா. இன்றைக்கி சங்கரா மீன் குழம்பு, எறா தொக்கு தான் செய்ய போகிறேன். சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் மீன் குழம்புக்கு உரிச்சு வச்சுட்டேன். எறா தொக்குக்கும் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த எறா தொக்குக்கு வந்து முதல்ல வெங்காயத்தெல்லாம் நம்ம நறுக்கி வச்சிடலாம். இப்போ எறா தொக்குக்கு பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயத்தை விட இந்த சின்ன வெங்காயம் போடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் சின்ன வெங்காயம், இன்னொன்று சின்ன வெங்காயம் நல்லா நிறையா போட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோட இந்த பூண்டையும் நறுக்கிட்டு தொக்கு வச்சு பாருங்கள், செம்ம சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் நறுக்கியாச்சு. எல்லாம் இந்த தட்டில் எடுத்து வச்சுக்குவோம். தக்காளியை வந்து மீன் குழம்புக்கும் எறா தொக்குக்கும் நறுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சமைக்க வேண்டியது தான். நறுக்கி வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து சாதம் உலை வச்சுருவோம். சாதம் உலை வச்சுக்குவோம். அடுப்பை வச்சாச்சு. நம்ம ஃபஸ்ட்டு மீன் குழம்பு வச்சுருவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மண்கடாயில் தான் மீன் குழம்பு வைக்க போகிறோம். வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிடுவோம். எண்ணெய் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் நம்ம எல்லா ஐட்டமும் போடலாம். இப்போ நம்ம சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் இந்த உரலில் போட்டு இடிச்சுக்கலாம். எப்போவுமே மீன் குழம்புல வெங்காயத்தை வந்து நறுக்கி போடுறதை விட இந்த மாதிரி இடித்து போடும்போது நல்ல டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இப்போ வெங்காயத்தெல்லாம் இடித்தாச்சு. அதை இதில் போட்டுக்கிட்டுருவோம். இப்போ இந்த பூண்டை போட்டு பூண்டையும் நல்லா நச்சுக்கிடுவோம். இந்த பூண்டோட மிளகு ஜீரகம் இதையும் போட்டு சேர்த்து நச்சுக்கலாம். இந்த மிளகு ஜீரகம் இந்த பூண்டு வெங்காயம் எல்லாம் இடித்து போட்டு செய்யும் போது அந்த மீன் குழம்பே பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பூண்டு மிளகு ஜீரகம் எல்லாத்தையும் நல்லா நச்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் இதோட ஒன்றா சேர்த்துக்கிட்டுருவோம். இப்போ சட்டி காஞ்சிருச்சு. கடுகு போட்டுடலாம். கடுகு வெந்தயம் போட்டுக்கலாம். இந்த கருவேப்பிலை போட்டு பச்சை மிளகாய் போட்டு இந்த இடித்து வச்ச இந்த பூண்டு வெங்காயம் இந்த மிளகு எல்லாத்தையும் போட்டு நல்லா வேகட்டும். மீன் குழம்புக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றினாலும் நல்லாயிருக்கும். தக்காளி போட்டுக்குவோம். நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் மீன் குழம்புக்கு புளி ஊற வச்சுக்கலாம். நல்லா புளி ஊறட்டும். தக்காளி நல்லா மசியணும். தக்காளியில் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து தண்ணியை ஊற்றிடுவோம். மீன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இப்போ மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டுடலாம். மிளகாத்தூள் நல்லா 4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டு 4 கரண்டி போட்டாச்சு. இப்போ தனியாத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து குழம்பு மிளகாத்தூள் தான். இது தனியாத்தூள் போடும்போது கொஞ்சம் காரம் இல்லாமல் இருக்கும். உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இப்போ மீன் குழம்பு மூடி வச்சுருவோம். கொதிக்கிட்டோம் நல்லா மீன் குழம்பு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சங்கரா மீன் மண்டை எல்லாம் தனியாக எடுத்து இப்போ நம்ம வறுக்க போகிறோம். எப்போவுமே சங்கரா மீன் மண்டை மட்டும் எப்போவுமே வறுத்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அதில் பார்த்திங்கன்னா நல்ல சதையாக இருக்கும். அதனால் நாங்கள் எப்பவுமே தூக்கி போட மாட்டோம். அதனால் இதை முதல்ல மசாலா போட்டு தடவி வச்சிட்டோம்னா இது நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் குழம்பு வச்சுட்டதுக்கப்புறம் இதை வறுத்துக்கலாம். இப்போ முதல்ல இதை மண்டையை மட்டும் தடவி வச்சுடுவோம். அதுக்கு முதல்ல தனி மிளகாத்தூள் போட்டுக்குவோம். கொஞ்சம் தனி மிளகாத்தூள், இது எல்லாம் தொட்ட சாம்பார் தூள், கொஞ்சம் உப்பு,
மஞ்சத்தூள் போட்டு நல்லா முதல்ல லைட்டாக தண்ணி தெளித்து பெசரி வச்சுக்கலாம். இந்த சங்கரா மண்டை வந்து வறுத்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். மற்ற மண்டையை விட இந்த சங்கரா மண்டை ரொம்ப நல்லாயிருக்கும் வறுக்கிறதுக்கு. அதனால் இதை முதல்ல இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம தடவி வச்சிடலாம். மண்டை மட்டும்தான் வறுக்கிறியா, பீஸ் எதுவும் வறுக்கலையா? இல்லை, பீஸ் எல்லாம் குழம்பு வைக்க போகிறோம். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து மண்டை மட்டும்தான் வறுவல். இப்போ எல்லாம் நல்லா தடவி வச்சாச்சு. இது நல்லா ஊறட்டும். நல்லா குழம்பு கொதிச்சிட்ருக்கு. இதில் வந்து நம்ம புளியை கரைச்சி ஊற்றிடலாம். இப்போ புளியை கரைச்சிடலாம், ஊற்றிடலாம். மூடி வச்சுக்கோ, நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் மீனை போடுவோம். சாதம் வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். சாதம் வெந்துருச்சு. இப்போ சாதத்தை நம்ம கவுத்துடலாம். இப்போ சாதம் இறக்கி வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இறாதிரி தொக்கு பண்ண போகிறோம். எண்ணெயை ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதுக்குள்ளேயும் மீன் குழம்பு கொதிச்சிடுச்சான்னு பார்க்கலாம். மீன் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், மீனெல்லாம் போட்டுடலாம். இப்போ மீனெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டுடலாம். இப்போ மீனை போட்டாச்சு. மீன் குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ மூடி வச்சுருவோம். அதுக்குள்ளேயும் இங்கே எண்ணெய் சுட்டுருச்சு. நம்ம இறா தொக்குக்கு வந்து கடுகு போட்டுருவோம். கடுகு வெடிச்சிருச்சு. இதில் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். இப்போ நறுக்கி வச்ச வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் போட்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடும். இப்போ வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ இறாவை அதை போட்டுக்கலாம். இறாவை போட்டு நல்லா வதக்கிடலாம். இறாவை நல்லா கிண்டிட்டுருக்கோம். இப்போ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். மீன் நல்லா, மீனெல்லாம் சூப்பராக வெந்துருச்சு. என்ன தான் சொல்லுங்கள், மண்கடாயில் வைக்கிற மீன் குழம்பு தான். சரி, இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கடாயை இறக்கி வச்சிடலாம். இப்போ இறா நல்லா வெந்துட்டு. இப்போ அதில் வந்து மிளகாத்தூள் மஞ்சத்தூள்லாம் சேர்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 2 கரண்டி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு போட்டுடலாம். போட்டு நல்லா இதிலே இந்த மசாலா நல்லா வேகட்டும். இப்போ இறாவுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுவோம். இறா சாஃப்டாக இருக்கிறதுனால ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். இறா வெந்துட்டுருக்கு. இப்போ அதை மூடி வச்சுருவோம். அதுக்குள்ளேயும் இந்த பக்கம் நம்ம இந்த மீன் மண்டையை வறுத்துடலாம். நல்லா இருக்குது. கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடலாம். இது மீன் மண்டைன்றதுனால கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா போதும், ரொம்ப ஊற்ற வேண்டாம். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. மீன் மண்டையை போட்டுடலாம். இப்போ இறா வெந்துருச்சான்னு பார்ப்போம்.
பாருங்கள் எறா நல்லா சுண்டி வந்துடுச்சு. இதில் கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டால் இன்னும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டுக்கலாம். எறா வாசனை கமகமன்னு வாசனை வருது. இப்போ மீன் மண்டையை திருப்பி விட்டுருவோம். இப்போ எறா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எறா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. இப்போ இதில் வந்து கொத்தமல்லியை போட்டு இறக்க போகிறோம். ஸோ எறா ரெடி. இப்போ மீன் மண்டையெல்லாம் வறுத்தாச்சு, எடுத்துருவோம். அப்பளம் வறுக்கணும்ல? அப்பளம் வறுக்கக்கூடாது, இன்றைக்கி சுட போகிறோம். ஏன்னா மீன் குழம்புக்கு சுட்ட அப்பளம் தான் நல்லாயிருக்கும். இப்போ அப்பளத்தை சுட்டுடலாம். முதல்ல வச்சு எப்போவுமே எண்ணெயில் பொரிக்கிறத விட இந்த மாதிரி மீன் குழம்புக்கெலாம் சுட்ட அப்பளம் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் அப்பளத்தை ஒரு நாள் சுட்டு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். இன்றைக்கி சண்டே சாப்பாடு எல்லாம் ரெடி. சுட சுட சாதம், மீன் குழம்பு, எறா தொக்கு, மீன் மண்டை வறுவல், சுட்ட அப்பளம். வாங்க எல்லாத்தையும் போட்டு சாப்பிட போகிறோம். சாதம் சூடாக சாதம், மீன் குழம்பு, கொஞ்சம் எறா வச்சுக்கலாம், மீன் மண்டை, சுட்ட அப்பளம். சண்டே சமையல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மீனு சடுபடிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.